வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ப்ரொக்கோலி ரசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ப்ரொக்கோலியில் விட்டமின் சி, விட்டமின் கே, ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. எக்ஸ்பெஷலி பாடி இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ண, டைஜஷன் சப்போர்ட் பண்ண, ஓவரால் ஹெல்த் மெயின்டைன் பண்ண ப்ரொக்கோலி ரொம்ப யூஸ்ஃபுல். ரசம் ஃபார்மில் செஞ்சு கொடுத்தா கிட்ஸ்லேருந்து எல்ட்ரு வரைக்கும் ரொம்ப ஈஸியாக சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரொக்கோலி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மிளகு, மஞ்சள், தேங்காய், மல்லி, குண்டு மிளகாய், சோம்பு எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு அண்ட் கொஞ்சோண்டு சின்ன சின்ன ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மிளகு, மஞ்சள், தேங்காய், மல்லி, குண்டு மிளகாய், சோம்பு எல்லாத்தையும் ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ண அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம ரசத்துக்கு தேவையான ஸ்பெஷல் மசாலா ரெடி. இந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா தான் ரசத்துக்கு ஸ்பெஷல் ஃப்ளேவர் அண்ட் ரிச்னஸ் டேஸ்ட் கொடுக்க போகுது. நெக்ஸ்ட் ப்ரொக்கோலியை மீடியம் சைஸ் இல்லைன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணின ப்ரொக்கோலி பீஸை ஹாட் வாட்டரில் 1 மினிட் மட்டும் போடுங்க. இது இப்படி பண்ணும்போது ப்ரொக்கோலியில் இருக்கிற டஸ்ட் அண்ட் ஏதாவது சின்ன சின்ன பூச்சி இருந்துச்சுன்னா போயிடும். பெஸ்டிசைட்ஸ் ரெடியூஸ் ஆகும். அதோட ப்ரொக்கோலி கலரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 1 நிமிஷம் கழிச்சு ப்ரொக்கோலியை எடுத்து ஃபில்டரில் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி செப்பரேட்டாக வச்சுடுங்க. இப்போது குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கடுகு போடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் நறுக்கி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கோங்க. ஆனியன் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் ரசத்துக்கு நல்ல அரோமா வரும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறம் 3 to 4 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ப்ரொக்கோலி பீஸை இதில் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவில் டேஸ்ட் மட்டும் இல்லாமல் ஹெல்த் பெனிஃபிட்டும் கொடுக்கும். மிளகு கோல்ட் அண்ட் காஃப்க்கு நல்லது. மஞ்சள் நேச்சுரல் ஆன்டிசெப்டிக். மல்லி டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். சோம்பு ஸ்டொமக் கம்ஃபர்ட் கொடுக்கும். இப்போ பாத்திரத்தை 20 to 25 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. இந்த டைமில் ப்ரொக்கோலி சாஃப்ட் ஆகி மசாலா ஃப்ளேவர் எல்லாம் நல்லா உள்ளே சேர்ந்து ரசம் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகும். 20 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அரோமாவே வேறு லெவலில் இருக்கும். லாஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை டேஸ்ட்டையும் அரோமாவையும் அதிகரிக்கும். அதோட ஹெல்த் பெனிஃபிட்டும் கொடுக்கும். அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ப்ரொக்கோலி ரசம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இப்படி ஹெல்த்தி ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.